இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எனக்கு விரோதமாய்ச் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வேதத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் பயப்படேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதோ நாமும் இன்று அதையே சொல்ல வேண்டும், இருதயத்தை பார்த்து சொல்ல வேண்டும். நான் பயப்படேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்திலும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம், உங்களுக்கு விரோதமாய் விவாதங்களை உருவாக்கலாம், பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். உங்களை நிர்மூலமாக்கும்படி ஒரு சேனைகளையும் நமக்கு விரோதமாய் திரட்டி அவர் படையெடுத்து வரலாம், வேலைகளை செய்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அவர்களெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். தன் இருதயத்திலே சொல்லுங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று அவர் ஜெயத்தை கொடுப்பார் என்று நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள். இதோ கர்த்தர் உலகத்தை உண்டாக்கின தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இதோ கர்த்தராலே எல்லாம் கூடும், நான் பயப்படேன், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்று நீங்கள் உறுதியாய் சொல்லும் பொழுது கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் உங்களுக்கு செய்து முடிப்பார். இதோ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு அநேகம் விரோதமாய் வந்தாலும் மன்னர் இயேசு என்னுள் இருக்க மனிதன் எனக்கு ஒன்றும் செய்ய இயலாது என்று நீங்கள் சொல்லுங்கள். அவர் உங்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுவார். இதோ உங்களுக்கு விரோதமாய் அநேகர் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் கடந்து போவார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் அதம் பண்ணி போடுவார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணு, உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.